நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போலாம் வா. ஆனா இவங்க எங்களை தடுக்க நீ முயற்சி பண்ண, அப்புறம் உனக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது. அதுக்கெல்லாம் முன்னாடி உன் நாக்க வெட்டிடுவேன். அந்த நாக்க வச்சுதானே நீ இவ்வளவு பேச்சு பேசுற. நீ வாமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ போதும் போதும் போதும். நான் குற்றவாளிகளை தூக்கில போட்டிருக்கேன், யானைகளை விட்டு மிதிக்க வச்சு கொண்டு இருக்கேன், கழுகு மரத்துல ஏத்தி இருக்கேன். ஆனா சாப்பிட வச்சே கொள்றத இப்பதான் முறையா பாக்குறேன். நண்பரே, அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா தூக்கம் தான் வரும். அப்புறம் என்னால இங்க இருந்து திரும்பி போக முடியாது. அதுலயும் இந்த சாப்பாடு வேற திக்கா திக்கா துண்ணாவா இருக்கு. மகாராஜா, இந்த திக்கா திக்கா துண்ணா எல்லாம் தேவையே இல்லை. எங்க அரண்மனையில ஒரு வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் உணவு தீராது. நீங்க இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பாட்டோட ருசியை மட்டும் சுவைங்க. இல்ல மந்திரியாரே, மகாராஜா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இப்படி சுவையே இல்லாத மசாலா எதுவும் போடாத சாப்பாடை கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு அவருக்கு கருணை காட்டுங்க. மகாராணியை சீக்கிரமா கூப்பிடுங்க. மகாராஜா அவங்களோட இலங்கைக்கு போகணும்னு சொல்றாரு. இந்நேரத்துக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் முன்முன்ன கண்டுபிடிச்சிருப்பாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராணி கிடைச்சிட்டாங்களா? ராணி கிடைச்சிட்டாங்களாவா? இல்ல, அது கிடைச்சிட்டாங்களான்னு கேட்கல, அந்த பொருள் கிடைச்சிருச்சான்னு தான் நான் கேட்டேன். மகாராணி ஒரு பொருளை கேட்டாங்க. மகாராணி உறுதியா சொல்லிட்டாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பொருள் வேணுமா. அந்த சிறப்பான ஒரு பொருள் இப்ப கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கிடைக்கலையா? ஆனா 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 கிடைச்சிடும். இல்ல, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, ராஜா தனபாலுக்கு நீங்க வரவேற்பு கொடுக்க நீங்க ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியோட நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தீங்களா? அதுக்கான நேரம் வந்துருச்சு. சௌதாமினி தேவி வந்துகிட்டு இருக்காங்க. நடனம் சீக்கிரம் ஆரம்பமாயிடும். அருமை அருமை ராமகிருஷ்ணா, இப்போ நடனம் நடக்க போகுது. ஐயோ நண்பா, போதும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப நடனம் நடக்கும்னு சொல்வீங்க, அதுக்கப்புறம் நீங்க குதிரை பந்தயம் போட்டி நடக்கும்னு சொல்வீங்க, அப்புறம் வால் சண்டையை ரசிக்க சொல்வீங்க, அப்புறம் நாடகத்தை பார்க்க சொல்வீங்க, அதுக்கப்புறம் இரவு வந்துடும், அப்புறம் கூட நட்சத்திரங்களை என்னலாம்னு சொல்லுவீங்க. நண்பா, நான் ஒண்ணுதான் சொல்றேன். நான் சீக்கிரமா ராணி முன்முன்ன சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, கண்டிப்பா பண்ணு. மகாராஜா, இங்கே பாருங்கள். உங்கள் அன்பான ராணி முன்முன் உங்களை சந்திக்கிறதுக்காக தான் ஒப்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் தாமதமாகுது. நண்பா, நீங்க இந்த நடனத்தை பார்த்தே ஆகணும். பிரமாதமா இருக்கும். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன். இந்த நடனம் தான் கடைசியா இருக்கும்ல? ஆமா ராணி முன்முன், நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி மகாராணி திருமலம்பா, மகாராஜா, நீங்க சீக்கிரமா போய் மகாராணி முன்முன் கிட்ட அவங்க ஒப்பனைய மெதுவா பண்ண சொல்லுங்க. அது வரைக்கும் என்னுடைய நண்பர் நடனத்தை நல்லா ரசிப்பாரு. என்னோட ஆசை எல்லாம் என்னுடைய நண்பர் இலங்கை வேந்தர் தரம்பாலுக்கான விருந்து ஏற்பாடுகள் விஜயநகரத்தோட பாரம்பரியப்படி நடக்கணும், அவ்வளவுதான். நண்பரே, நீங்க அந்த நடனத்தை கண்டுகளிக்க சம்மதிச்சதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
நண்பா சீக்கிரமா நடனத்தை திக்கா திக்கா துண்ணா பண்ணுங்க. பாத்தீங்களா உங்க நண்பர் இலங்கை அரசர் சௌதாமினி ஆட்டத்தை பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருக்காரு. இல்ல குருவே, இப்ப எங்க மகாராஜா இந்த நடனம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவரு சந்தோஷப்படுவேன்னு சொல்றாரு. ஏன்னா மகாராஜா நடனத்தை பார்க்க விரும்பல, அவர் உடனடியா ராணிய சந்திக்கணும்னு விரும்புறாரு. சரி, கண்டிப்பா நண்பா. இப்போ நாங்க சீக்கிரமாவே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் இலங்கை வேந்தரே. நான் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்ல போறேன். என்னது? நம்மளோட இலங்கையில சில எதிரிகள் சேர்ந்து கலகத்துல ஈடுபடுறாங்களாம். என்ன? உங்க அரசவை ஆட்களும் கலகத்துல உடந்தையாம். கலகமா? திக்கா திக்கா துண்ணா. மகாராஜா கோவமா கலகக்காரர்களை அடக்கியே தீருவேன்னு சொல்றாரு. நண்பா, இலங்கையில கலகம் உருவாயிருக்கு. அதனால நீங்க உடனே இலங்கைக்கு போயாகணும். ஆனா நீங்க தனியா போக போறதில்ல, நானும் உங்க கூட வரேன். அப்புறம் மகாராணி முன்முனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கே அவங்க வரணும். வாங்க. நண்பா, என்னாச்சு நண்பா? நான் நடனத்தை பார்க்க போறேன். என்னோட நண்பர் எவ்வளவு அன்பா இதை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்குள்ள என்னோட மகாராணி முன்முன்னும் ஒப்பனையை முடிச்சிருவா. இலங்கைக்கு நான் முன்முன் கூடவே கிளம்புறேன். மன்னிச்சிருங்க இலங்கை அரசே, இதோ பாருங்க, உங்க நாட்டுல பெரிய கலவரம் நடக்குது. அதை நீங்க அமைதிப்படுத்தி ஆகணும். அங்க என்ன கல்யாண ஏற்பாடா நடக்குது? இந்த மாதிரி நேரத்துல கூட ராணியோட போகணுங்கிறீங்களே. ஆமா மகாராஜா தரம்பால், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள நடக்கிற கலகம் வெளியில இருந்து வர தாக்குதல் விட ஆபத்தானது. சரியான நேரத்துல இதை தடுக்கலனா இது காட்டுத்தீ மாதிரி பரவி உங்க நாட்டையே அழிச்சிடும் ராஜா. அப்புறம் எல்லாம் சாம்பலாயிடும். திக்கா திக்கா துண்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க கலகத்தை அடக்கும் போது ராணியோட நினைவு வந்துருச்சுன்னா அவரு திரும்ப இங்கேயே வந்துருவாராம். அதனால ராணியோட சேர்ந்து போறதுதான் நல்லதுங்கிறாரு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல, அறிவில்லைன்றதும் இப்பதான் புரியுது. மந்திரியாரே. மகாராஜா, இன்னும் ஏன் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நண்பர் நம்மளோட நடனத்தை பார்த்துட்டு தான் கிளம்புவாராம். ஆரம்பிக்க சொல்லுங்க. அரச நர்த்தகிய உடனே வர சொல்லுங்க. அப்படியே பண்ற மகாராஜா. சௌதாமினி தேவி, உன்னோட முகத்தை மறைச்சிருக்கிற அந்த துணி மட்டும் விலகுச்சுன்னா ஆனந்தம் பரமானந்தம் ஆயிடும். திக்கா திக்கா துண்ணா. குருஜி, கண்டிப்பா பெரிய யுத்தம் நடக்க போகுது. நாம சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போறதா நல்லது. உயிரோட இருந்தா ஏதாவது நாட்டுக்கு போயிட்டு ராஜகுருவா ஆகிடுங்க. நாங்க உங்க சிஷ்யர்களா வந்துடுறோம். கடவுளே, என்னது? திக்கா திக்கா துண்ணா. என்ன யாரும் கை தட்டல? என்னோட ராணி எவ்வளவு அழகா நாட்டியம் ஆடி இருக்காங்க. யாருமே கை தட்டலனா எப்படி?
மகாராஜா தரம்பால், நாங்க ஏன் கை தட்டலங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. நீங்க ஏன் இப்போ கை தட்டினீங்கன்றதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்ப இங்க நடந்த சம்பவம் ஒரு ராணிக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா சொல்லுங்க? ஒரு மகாராஜாவா, ஒரு கணவரா எப்படி உங்களால இத பொறுத்துக்க முடியுது? இவ்வளவு பெரிய சபையில அவங்க நடனம் ஆடுறது எப்படி நீங்க பொறுத்துக்கிட்டீங்க? நடனம் ஆரம்பமானப்ப எனக்கும் பயங்கரமா கோபம் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ராணியோட கலை என்னோட மனசை அப்படியே கட்டி போட்டுருச்சு. ஒருவேளை நான் ராணி மேல வச்சிருக்கிற அன்பு காரணமா இருக்கலாம். என்ன மன்னிக்கணும் மகாராஜா தரம்பால், ஆனா ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுனால காதல் முழுமை அடையாது. ஏன்னா நீங்க காதல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது காதலே இல்ல. அடுத்தவங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது காதல் கிடையாது. மகாராஜா தரம்பால், உங்களுக்கு இருக்கிறது காதலுங்கிற போதை. காதல் உங்களுடைய பலவீனம். அதனாலதான் மகாராணி முன்முன் இப்படிலாம் பல நேரங்கள்ல நடந்துக்கிறாங்க மகாராஜா. மன்னிக்கணும், ஒருவேளை திரும்பவும் மகாராணியை அவங்க நோய் பாதிச்சிருச்சா? எனக்கு மகாராணியோட அந்த நோய் ஞாபகம் வந்துருச்சு. அதனால்தான் மகாராணி நடனம் ஆடுறத நான் தடுக்கல. இல்ல, மகாராணி முன்முன் ரொம்ப நல்லா இருக்காங்க. உண்மைதான், இவங்க இந்த நடனத்தை கூட ஆளுமை மாற்ற நோயினால இவங்க ஆடவே இல்ல. இவங்க நல்லா யோசிச்சு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்களை செய்யறதுக்கு சொன்னதே நான் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன துணிச்சல் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க? மகாராஜா தரம்பால், யாருடைய கண்களாவது மூடி இருந்தா அவங்க கண்களை திறந்து உண்மை என்னங்கிறது காட்டலாம். ஆனா கண்கள் திறந்து இருந்தும் உண்மையை பார்க்காம இருந்தா அவங்க கண்களை மறைக்கிற பொய்ங்கிற திரைய விலக்கியே ஆகணும். அதைத்தான் நானும் செஞ்சேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நீங்க என்ன சொல்ல முயற்சி பண்றீங்க? அத தெளிவா சொல்லுங்க. சொல்றேன் மகாராஜா, நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். மகாராஜா தரம்பால், நீங்க கிளம்புனதுக்கு அப்புறமா மகாராணி முன்முன் ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட பறவை எப்படி கூண்டை விட்டு தப்பி போவோமோ அந்த மாதிரி அரண்மனையை விட்டு தப்பி போயிட்டாங்க. இதுல இவங்க பல தடவை திரும்ப வந்தாங்க. ஒரு தடவை இவங்க குருவோட அம்மாவா வந்தாங்க. அப்புறம் வீராங்கனையா கொள்ளக்காரி ஜுவாலாதேவியா வந்தாங்க. அப்புறம் இறுதியா இவங்க என்னோட வீட்டுக்கு என் மாமனாரா வந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு ராணி முன்முன் திரும்பவும் ரொம்ப தூரம் போயிட்டாங்களோன்னு தோணுச்சு. அப்பதான் திடீர்னு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது மகாராஜா. ஏன்னா மகாராணி முன்முன் கொள்ளக்காரி ஜுவாலாதேவியா மாறி என்ன துரத்தினப்ப நான் ஒரு மணியில போய் மோதிக்கிட்டேன். அந்த மணியோட சத்தத்தை கேட்டு மகாராணி முன்முன் என்ன துரத்துறத மட்டும் விடல, அவங்க அந்த நோயோட தாக்கத்துல இருந்தும் வெளியில வந்துட்டாங்க. அந்த மணி சத்தத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு மகாராணி முன்முன்னோட நோயில இருந்து அவங்களை குணப்படுத்துறதுக்கான வழியும் அவங்க நோய்க்கான தீர்வும் கிடைச்சிருச்சுன்னு தோணுச்சு. மகாராஜா, மணியோட சத்தம் வெறும் ஒலி மட்டும் கிடையாது. நம்ம மூளையில, நம்ம எண்ணங்கள்ல அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட தாக்கம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த நேரத்துல நம்மளோட மூளையில எந்த ஒரு கெட்ட இல்ல தப்பான எண்ணம் இருந்தாலும் அதுவே உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடும். அதாவது நாம அந்த தாக்கத்துல இருந்து வெளியில வந்துருவோம். மணியோட ஓசை நம்மளை எச்சரிக்கைப்படுத்தி நம்மளை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம மொத்த கவனத்தையும் அது ஒருமுகப்படுத்தி நமக்குள்ள அர்ப்பணிப்பு உணர்வையும் ஏற்படுத்துது. அதனாலதான் நாம பூஜை மாதிரியான அர்ப்பணிப்பான காரியங்களை ரொம்ப சுலபமா பண்ண முடியுது. அதனால மகாராஜா தரம்பால், எந்த சாமியோட கோவிலா இருந்தாலும் சரி, அங்க மணி கண்டிப்பா இருக்கும். மணி யோசைய பத்தி நான் இப்ப சொன்ன இந்த எல்லா உண்மைகளும் விஞ்ஞான பூர்வமானது. குருஜி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றாரே. ஐயோ மணி, நீ என்ன சொல்ற? நம்ம குருஜிக்கும் ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இவருக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்ல. சரியா சொன்னப்போ. அதனால மணியோசை மூலமா தான் மகாராணி முன்முன்னோட இந்த ஆளுமை மாற்ற நோயை குணப்படுத்த முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் என் வீட்டுல இருந்த மணியை எடுத்துக்கிட்டு இவங்க பின்னாடியே போனேன். நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இங்க என்ன பண்ணிட்டு
அதுவும் இப்படி ஒரு வேஷத்துல ஆண்கள் உடையில. ராணி முன்முன் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். தயவு செஞ்சு என் கூட உள்ள வாங்க. ராணி முன்முன், நான் சொல்றத கொஞ்சம் உறுதியான மனசோட கேளுங்க. உங்களுக்கு ஒரு மன நோய் இருக்குங்க. ஆனா நீங்க நினைச்சா உங்க மன வலிமையால அந்த நோயை விரட்ட முடியும். என்ன புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான் பண்டித ராமகிருஷ்ணா. உண்மையா நான் ராணியா வாழ்றதுல எனக்கு மகிழ்ச்சியே இல்ல. என் அரசரோட காதல் வலையில சிக்கிக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியல. 1000 தாசிகள் இருந்தாலும் என்னோட சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவர் எங்க இருந்தாலும் ஓடோடி வந்துருவாரு. அப்புறம் என்னோட எல்லா ஆசைகளையும், அது மட்டும் இல்லாம என்னோட திறமை, என்னோட கலை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. என்னால இப்படியே வாழ முடியாது. இதனாலதான் எனக்குள்ள பல மன பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. என்ன அவரு என் விருப்பத்தோட சாதாரண பொண்ணு மாதிரி வாழ வைக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு ராணியா வாழணும்னு எந்த ஆசையும் கிடையாது. என்னால அப்படி வாழ முடியாது. என் உயிரை கூட விடலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆனா என் ராஜாவோட அன்பு அதையும் செய்ய விடாம தடுக்குது. ராணி முன்முன் ஒரே ஒரு வழி இருக்கு. உங்களால நான் சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ ராஜ நர்த்தகி சௌதாமினிக்கு பதிலா நீங்க உங்களுடைய நடன கலையை காட்டியாகணும். ஆமா ராஜா, இவர் சொல்றது உண்மைதான். நீங்க எந்த எல்லை வரைக்கும் போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க இந்த அரசவையில நான் நடனம் ஆடினேன் ராஜா. ஆனா என்ன மன்னிச்சிருங்க மகாராணி முன்முன், உங்க கணவர் இன்னைக்கு எல்லா எல்லைகளையும் தாண்டிட்டாரு. இவருடைய மனைவி, இவருடைய ராணி ஒரு நர்த்தகியாகி அரசவையில எல்லாரும் முன்னாடி ஆடும்போது கூட இவர் கைகளை தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. மகாராஜா தரம்பால், நீங்க பெரிய ஞானி, நீங்க ஒரு அரசர், என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா தங்க கூண்டுல அடைச்சு வைக்கிறதுக்கு பேரு காதல் கிடையாது. அப்படி அடைச்சு வச்சா மூச்சு முட்டி அந்த காதலே அழிஞ்சிரும். நீங்க உங்க காதலை திறந்து விடுங்க. அது உங்களுக்கு சொந்தமானதா இருந்தா அது நிச்சயமா உங்களை தேடி வரும். அப்படி அது திரும்பி வரலன்னா அது உங்களுக்கு சொந்தமானதே இல்ல. உங்களோட மனைவி பல கலைகளுக்கும் அரசி மகாராஜா தரம்பால். இவங்க பல கலைகள்ல கை தேர்ந்தவங்க. இவங்களுக்குள்ள பல திறமைகள் கொட்டி கிடக்குது. ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க இவங்களையே கண்காணிச்சுக்கிட்டு இவங்கள மனசளவுல பாதிச்சிருக்கீங்க. அது காதல் இல்ல. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க உங்க மனைவி மேல வச்சிருந்த காதல்ல மூழ்கிட்டீங்க. உங்க அரச கடமையை கூட மறந்துட்டீங்க. அதனாலதான் உங்க நாட்டுல உங்களுக்கு எதிரா பெரிய கலகமே நடக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்னோட கண்களை திறந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. மகாராணி முன்முன், இன்னைக்கு நீ எனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கிற. இப்போ என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இனி உன் வாழ்க்கைய நீ சுதந்திரத்தோட வாழும் முன்முன். மகாராணி முன்முன், இனிமே நீ என்னை விட்டு அப்பப்ப கொஞ்சம் விலகி இருமா. நீ இங்க பத்திரமா இரு, நான் இலங்கைக்கு போயிட்டு வரேன். நண்பா, நான் கலகத்தை அடக்க இப்ப உடனே இலங்கைக்கு கிளம்பி ஆகணும். அங்க போய் கலகத்தை எல்லாம் அடக்கி முடிச்சிட்டு அரச கடமைகள் ஆற்ற போறேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். மகாராஜா தரம்பால், நீங்க உன்னை மறந்துட்டீங்க. மகாராணி முன்முன் யுத்த கலையில எவ்வளவு சிறந்தவங்கன்னு நாங்க எல்லாருமே பார்த்திருக்கோம். என்ன குருவே? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அத என் வாயால எப்படி சொல்லுவேன் இலங்கை அரசே. உங்களோட ராணிக்கு பெரிய வீராங்கனை ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. அட, வாள் எடுக்கிறத விடுங்க, இவங்க ஒரு பெரம்பு எடுத்தாலே ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திருத்திடுவாங்க. இவங்களோட பெரம்படியை என்னாலையும் கூட மறக்கவே முடியாது. பெரிய பலசாலியும் கூட. ஆமா மகாராஜா, இவங்க குதிரையில வந்தா புலி மாதிரி இருப்பாங்க. சவுக்கால் அடிச்சா முதுகுல காயம் ஏற்படும். மகாராஜா தரம்பால், ஒரு விஷயத்தை எப்பவும் மறந்துடாதீங்க.
நம்ம கூட இருக்கிறவங்களோட கலைகளையும் திறமைகளையும் நாம மதிச்சு பயன்படுத்துறது தான் முறையே. மகாராணி முன்முன்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க. இவங்க கையில ஒரு வாளை கொடுங்க. அப்புறம் இவங்க உங்களுடைய தளபதியா இருந்து உங்க நாட்டு கலகத்தை அடியோட ஒழிப்பாங்க பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஒரு மகான். நீங்க என் கண்ணை திறந்து எனக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சிட்டீங்க. இப்ப இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு திக்கா திக்கா துண்ணா பண்ண போறேன்? மகாராஜா தரம்பால், இப்ப நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க. இப்ப நீங்க உங்க ராஜ்யத்தை பத்தி யோசிங்க. நீங்க சொல்றது மட்டும்தான் சரி. நான் இப்ப உடனே இலங்கைக்கு கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க. நீங்க இப்ப உடனே இலங்கைக்கு கிளம்பி ஆகணும். அங்க நீங்க மட்டும் தனியா போக போறதில்ல. என் படையோட நான் உங்க கூட வருவேன். உங்களோட எதிரிகள் உங்களை தொடரணும்னா முதல்ல என்ன தாண்டணும். நான் வாக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு திரும்பவும் உங்களுடைய அரச பதவி கிடைக்கிற வரைக்கும் நான் என்னுடைய சிம்மாசனத்துல உட்காரவே மாட்டேன். மந்திரியாரே. மகாராஜா, படைகளை தயாராக சொல்லுங்க. அப்படியே பண்ற மகாராஜா. என் பரம்பரையிலேயே கிடைக்காதது, என் கஜானாவுல கிடைக்காதது, ஏன் அந்த ஆகாயத்துல கூட கிடைக்காதது, பாதாளத்தை பிளந்தா கூட கிடைக்காதது, அதுதான் என் நண்பனோட நட்பு. நீங்க தான் என்னோட நண்பர். நண்பா. நண்பா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா தரம்பால் மகாராஜா தரம்பால். கொஞ்சம் வேகமா நடந்து வர்றீங்களா? அரசவைக்கு நேரமாச்சு. என்ன விஷயம் குருஜி? இன்னைக்கு நீங்க பார்க்க ஒளிமயமா இருக்கீங்க. அப்படியா? என்ன மணி, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லாமலா இருப்பேன். கேடி யாரது? எங்க குருஜிய நடுவழியில அவமானப்படுத்துறது யாரு சொல்லுங்க? யாருக்கு அவ்வளவு தைரியம்? நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், இருந்தாலும் அவர் எங்க குருஜியாச்சே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கனா? அங்க என்ன நடக்குது? வாங்க. ஆமா ஆமா, நீ வந்ததுனால என் வாழ்க்கையில மட்டும் என்ன பூமலையா பொழியுது? உன் பேரு தான் புஷ்பவல்லி, ஆனா நீ ஒரு பயங்கரமான முள்ளு. அட கடவுளே, இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க. ஐயோ குருஜி, கோத்வால் நம்ம ஆளுங்க. அவருக்கும் அவர் மனைவிக்கு நடக்கிற சண்டைய நாம தான் தீர்த்து வைக்கணும் குருஜி. என்ன பெரிய நம்ம ஆளு. தவிர நானும் யார் குடும்ப விஷயத்திலயும் தலையிடுறதில்லன்னு இருக்கிறேன். பேசாம இங்கிருந்து போயிடும். நீ வாய மூடு. இங்க வாய மூடு. கோழையே, நீ தான் கோழை. அம்மா பேச்ச கேட்டு ஆடுறவனே, கஞ்சனே. நீ தான் கஞ்சத்தனம் பண்றவ. ராமா, காலங்காத்தலையே அங்க யார் உன்னை தேடுறாங்க? என்ன தேடுறாங்களா? நீ என்ன சொல்ல நினைக்கிற? அவங்க பேசுறத பார்த்தா உன்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். வாய மூடுன்னு சொல்றேன்ல, புரியலையா? வாய மூடு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு புடவையாவது எடுத்து கொடுத்திருக்கீங்களா சொல்லுங்க? ஏய், இந்த செவ்வாய்க்கிழமை தானே உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? அது என் அம்மா வாங்கி கொடுத்ததியா? வாங்கி கொடுத்தாரா இவரு? அதனால என்ன? உங்க அம்மா கிட்ட இருந்து நான் தானே வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அத மறந்துட்டு பேசுற நீ? கோத்வால் அப்புறம் திருமதி கோத்வாலா? பட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. என்ன திட்டல? என்ன இப்படி திட்டுற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு துணிச்சல் இருக்கு? ஆமா, பெரிய சூராதீஸ்வரன், என்கிட்ட அதையெல்லாம் சொல்லாத. உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, விஜயநகரம் முழுக்க தம்பட்டம் அடிக்காத. போய் அவங்க சண்டையை கொஞ்சம் தீர்த்து வைக்கிறியா? வேண்டாம் பட்டு, இது புருஷன் பொண்டாட்டி சண்டை. குடும்ப வாழ்க்கைனா இப்படிதான் 1000 சண்டைகள் இருக்க செய்யும். இதுல நான் தலையிட மாட்டேன். ஏற்கனவே அரசவைக்கு போக தாமதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அரசவை ஆரம்பிக்கலாம். என்ன பிரச்சனை? மகாராஜா, அது ஒரு கணவனும் மனைவியும் பிரச்சனைன்னு வந்திருக்காங்க. நீங்க இப்ப அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மந்திரியாரே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய நண்பர் இலங்கை வேந்தருக்கும் அவருடைய மனைவிக்கும் இருந்த பிரச்சனைய நான் தீர்த்து வச்சேன். இனி யாரோட குடும்ப வாழ்க்கையில நான் நிச்சயமா தலையிட மாட்டேன் மந்திரியாரே. மகாராஜா, இந்த கணவனும் மனைவியும் நம்ம கணவன் மனைவிங்க. நம்மளோடதா? அருமை மந்திரியாரே, கணவன் மனைவி 2 பேரும் நம்மளோடதா? மகாராஜா, அதாவது நம்ம நாட்டோட தளபதி கோத்வாலுக்கும் அவரோட மனைவி புஷ்பவல்லிக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை மகாராஜா. நம்ம கோத்வாலா? ஆமா மகாராஜா,
மகாராஜா, நம்ம கோத்வாலுக்கும் அவரோட மனைவி புஷ்பவல்லிக்கும் இருக்கிற பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் இந்த விஜயநகரத்து மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த மொத்த விஜயநகரத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க மகாராஜா. உண்மைதான் மகாராஜா. அப்போ பிரச்சனை ரொம்ப பெருசுதான். ஆமா ஆமா ஆமா. அப்ப சரி, உள்ள வர சொல்லுங்க. நீ சரியான கஞ்ச. நான் இல்ல, நீதான். ஒரு மனுஷனா? என் வாழ்க்கையை நாசம் பண்ணது நீதான். என் ஊதியம் முழுவதும் நீதானே செலவு பண்ண. என்ன பண்றீங்க? நீ இந்த அளவுக்கு எப்பவும் நீ என்ன குறை சொல்றதையே வேலையா வச்சிருக்க. நான் என்னதான் பண்றது? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் பாலுங்கலத்துல விழுந்து செத்துருக்கலாம். இல்லனா 4 மாடு வாங்கி மேய்ச்சிருக்கலாம். கோத்வால், பசங்களை பிடிங்க. இங்க பாருங்க பசங்களா, மகாராஜா எதுவும் பண்ணாதீங்க. அங்க ஓரமா போய் நில்லுங்க. போய் நில்லுங்க. பாத்தியா, உன்னோட பசங்க மகாராஜாவை கூட விட்டு வைக்கல. ஏமா, நீ வீட்டுல தான் பசங்களை கவனிக்கிறதே இல்ல, இங்க அரச வேலையாவது பசங்களை பாத்துக்கலாம்ல. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இந்த ஜென்மத்துல நீ வந்து எனக்கு மனைவியா அமைஞ்சிருக்க. யோ, நான் தாயா பாவம் பண்ணவ. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் பாலுங்கணத்துல விழுந்து செத்து இருக்கலாம். உன்னை எப்படி தண்டிக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த கோத்வால் யாருன்னு நினைச்ச? என்ன இழிச்சவாய நினைச்சியா? நீ வேணா பாரு, உன்னை விட்டுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நீ எல்லாம் ஒரு தளபதியா? எலிய பார்த்தாலே பயப்படுவ. நீ எறும்ப பார்த்தாலே 8 அடி ஓடுவியே. பெரிய வீர தளபதி. கொஞ்சம் அசந்தா வீட்டுல இருக்கிற பொருட்களை திருடிடுவ. நீ தான் இந்த விஜயநகரத்தை பாதுகாக்கறாளா? இதுக்கு எனக்கு அமைதி அமைதி அமைதி. இப்போ நீங்க இருக்கிறது அரசவை, அதுவும் மகாராஜா முன்னாடி. ஐயா பெரிய ஐயா, ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. ஐயா பெரிய ஐயா எல்லாம் இல்லம்மா, ராஜகுரு. நான் ராஜகுரு தத்தாச்சாரியா. புரியுதா உங்களுக்கு? ஆமா, நீங்க தான் ராஜகுரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னோட செத்து போன அப்பா மாதிரி. வாய்ப்பே இல்ல குருவே. ஒத்துக்கோங்க, வேற வழியே இல்லையா? சரிம்மா, அப்படியே வச்சுக்க. அப்ப கொஞ்சம் வாங்க. மாட்டிக்கிட்டேன், வரேன். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு என் வீட்டுக்காரர் தெரியறாரா? ஆமா தெரியறாரு. இப்ப கொஞ்சம் கண்ணை சுருக்கி பாருங்க. இப்ப உங்களுக்கு என் வீட்டுக்காரர் தெரியறாரா? ஏதோ கொஞ்சம் மங்கலா தெரியறாரு. ஆமாங்க, இதையே தான் நான் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட அப்பா இவரோட வீட்டுக்கு போனப்ப இவர் இப்படிதான் அவருக்கு மங்களா தெரிஞ்சிருக்காரு. இவரோட திருட்டு முகம் என்னோட அப்பாவுக்கு முழுசா தெரியல. அப்பவே எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உங்க அப்பா வேணா முன்னாடியே உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன் தெரியுமா? ஆளே அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். பாக்குறதுக்கு தான் பண்டிதர் மாதிரி இருக்கீங்க, ஆனா பண்றதெல்லாம் இழிவான செயல். சரியா சொன்னீங்க, நீங்க சரியா சொன்னீங்க. ஐயோ குருஜி, என்ன சரியா சொன்னாரு? கோத்வாலையா சொன்னதை நீங்க சரியா கவனிக்கலையா? அவரு உங்களை பத்தி தான் பேசுறாரு. என்ன பார்த்தா அந்த வார்த்தையை சொன்னீங்க? ஆமா ஆமா, நீங்க அவ அப்பா தானே. அதுக்காக என்ன வேணாலும் சொல்றதா? சொல்லுவையா, 100 தடவை சொல்லுவேன். ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியில போங்க. நீங்க ஒரு சரியான கேடி. ஏதேதோ பேசி எங்க அப்பாவை ஏமாத்தி உங்களோட மகளை என் தலையில கட்டி வச்சிட்டீங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதையா வெளியே போங்க. சொல்றேன்ல, வெளியே போயா. என்ன பார்த்தா முட்டாள்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன், வெளியே போயா. வெளியே போயா சொல்றேன்ல, வெளியே போயா. ஏ கிழவா, ஒழுங்கா வெளியே போயிடு. இனிமே நீ என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கவே கூடாது. கோத்வால், வெளியே போயா கிழவா. யாராவது என் அப்பாவோட மானத்தை காப்பாத்துங்க. என் அப்பாவோட நிலைமைய பாத்தீங்களா? அண்ணே அண்ணே அண்ணே, இங்க பாருங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க என்னோட அண்ணனுக்கு சம்பந்தானே? இல்ல இல்ல. ஆமாங்க. அட இல்லம்மா. இல்ல இல்ல, அப்பாவா வந்த குருவோட நிலைமையை நான் பார்த்துட்டேன். நான் வர மாட்டேன். இத பாருங்க, உங்களை தான் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த ஆளு வாயை திறந்தாலே அசிங்க அசிங்கமா பேசுறாரு. மகா மந்திரியாரே, நீங்களே சொல்லுங்க. என் வாயில இருந்து ஒரு தடவையாவது அசிங்கன்ற வார்த்தையாவது வந்துச்சா? சாட்சி சொல்லுங்க. கேட்டேன், இப்போ கேட்டேன். இந்த மண்டையும் இந்த வாயை வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா? உன் வாய் ஒரு தடவை திறந்தா அப்புறம் அது மூடவே மூடாது. வாயை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு?
நீ என் பொண்ணுக்கு ஒழுங்கா சோறு போடுறியா? வாய முடியா கிளவா. உனக்கு இவ்வளவு திமிரா? உன் மாமனாரிய வாய மூடு நான் சொல்றேன். ஆமாயா, உன்னதாயா சொன்ன. நான் என்னோட மந்திர சக்தியால இன்னைக்கு உன்னை சாம்பலாக்குறேன். வேணாப்பா, வேணாப்பா, விட்டுருங்கப்பா. உங்களோட சக்தியால நீங்க இவரை சாம்பலாக்கிடாதீங்க. வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா. அப்பவே சொன்ன வெளியே போயிடுன்னு. ஐயோ, பாத்தியா, ஒரு ரெண்டாவது அப்பனும் போயிட்டான். அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் பேசக்கூடாது. மன்னிக்கணும் மகாராஜா. இந்த ஒரு திருமண வாழ்க்கையை வச்சே விஜயநகர மக்களோட வாழ்க்கையை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரும் தம்பதியர், கணவன் மனைவி. அன்பா இருக்க வேண்டாமா? இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒழுங்கா கணவன் மனைவியா உங்களோட கடமைகளை முறையா செய்ய வேண்டாமா? மகாராஜா, ஒரு மனைவியா நான் என் கடமைய தினமும் சூரியன் உதிச்சதுமே ஆரம்பிச்சிடுறேன். குனிஞ்சி இவர் காலை தொட்டு இல்ல என்னால எவ்வளவு குனிஞ்சி காலை தொட முடியுமோ குனிஞ்சி தொட்டு கும்பிடுவேன். சாயந்தரம் நான் இவருக்காக விதவிதமான சமையல் எல்லாம் செய்வேன் மகாராஜா. அது மட்டும் இல்ல மகாராஜா, என் வாழ்க்கையே இவர்கிட்ட மொத்தமா ஒப்படைச்சிட்ட மகாராஜா. ஆனா இவரு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ராத்திரி பகலா சண்டை போடுறாரு, என்ன பாடா படுத்திட்டு இருக்காரு. அப்படியா மகாராஜா? நானும் ஒழுக்கமா கணவருங்கிற என்னோட கடமையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் மகாராஜா. ஒரு பெண் தான் ஒரு வீட்டோட லட்சுமி. மகாராஜா, நான் இவளோட எல்லா வேலைகள்லயும் இவளுக்கு நான் உதவியா தான் இருக்கேன். இவளுக்கு நான் சமையல் வேலையிலையும் உதவியா தான் இருக்கேன். கிணத்துல இருந்து நான் தான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறம் முக்கியமான விஷயத்த மறந்துட்டியே, உனக்கு எப்பெல்லாம் தலை வலிக்குதோ யாரு உனக்கு ராத்திரி பகலா தலையெல்லாம் தேய்ச்சி விடுறது? நீயே சொல்லு. நீங்க எனக்கு தேய்ச்சி விட்டீங்களா? இந்த வயசான உன்னோட அப்பனா? அமைதி. 2 பேரும் அமைதியா இருங்க. மன்னிக்கணும் மகாராஜா. இது பெரிய பிரச்சனை தான், நான் ஒத்துக்கிறேன். நாம இதுக்கான பரிகாரத்தை செஞ்சே ஆகணும். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறது பண்டிதர் ராமகிருஷ்ணர். மகாராஜா, நீங்க இதுக்கான தீர்வை கண்டுபிடிங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா. ராமகிருஷ்ணர் ஐயா, நல்லா மாட்டிக்கிட்டியா பண்டிதர் ராமகிருஷ்ண? மகாராஜா, முதல்ல இவங்க பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, உங்க பிரச்சனை எதனால ஆரம்பமாச்சு? அது எங்களோட பசங்களாலதான். மகாராஜா, எங்க பசங்க இவ கூட இவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பசங்க இல்லாத என் வீடு ஆள் இல்லாத சுடுகாடு மாதிரி ஆயிடும். அது இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. மகாராஜா, இவரு என்னைக்கு வீட்ல இருந்திருக்காரு? அமைதி அமைதி அமைதி. நீங்க 2 பேருமே உங்க பசங்க மேல உயிரியே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படின்னா அவங்களுக்காக நீங்க 2 பேரும் அன்பா ஒத்துமையா இருக்க வேண்டாமா? மகாராஜா, நான் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டேன். அதாவது வீட்டுல எப்பயுமே அமைதியா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவளோட இந்த குணத்தினால எப்பயுமே வீட்டுல சண்டை தான் மகாராஜா. எனக்கு சண்டை போடுற புத்தி எல்லாம் இல்ல. சண்டை போடுற புத்தியே இவரு புத்தி தான். நான் என்ன பண்ணாலும் இவருக்கு பிடிக்கிறதே இல்ல. ஐயோ, அமைதி அமைதி அமைதி. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியலையே. நாம பேசாம இந்த முடிவை பசங்க கிட்டே விட்டுறலாம் நினைக்கிற மகாராஜா. அனுமதிப்பீங்களா? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணன், அனுமதிக்கிறேன். பசங்களா, இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்து ஆகணும். சரி, முதல்ல ஒண்ணு சொல்லுங்க. நீங்க யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க அப்பா கூடவா இல்ல உங்க அம்மா கூடவா? மகாராஜா, பசங்க அவங்க அம்மா அப்பா இருக்கிறதுனால பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். திரு கோத்வாலும் திருமதி கோத்வாலும் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் உங்க பசங்க கூட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். சரிங்க பண்டிதரையா, நீங்க கேட்டு பாருங்க. வேணா பாருங்க, பசங்க என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல பண்டிதரையா, பசங்க என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என் கூட என் அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம். மகாராஜா, பசங்க முடிவு எடுத்துட்டாங்க. சொல்லுங்க பசங்களா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்க எங்க அப்பா கூடவும் இருக்க விரும்பல, அம்மா கூடயும் போக விரும்பல. என்னது?
இவங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இது உங்க எல்லாரோட முடிவா? சரி, நீங்க உங்க அம்மா கூடவும் இருக்க விரும்பல, உங்க அப்பா கூடவும் இருக்க விரும்பல. நீங்க யார் கூட இருக்க போறீங்க? ஆஹா ஆஹா குருவே, எவ்வளவு அன்பான சின்ன குழந்தைங்க. அவங்க எல்லாரும் உங்களை எவ்வளவு அன்பா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க. எப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு இன்னும் தாத்தாவாகிற வயசே வரலையா. நான் இன்னும் அப்பாவே ஆகலப்பா. ஏன் ஆகல குருவே? என்னது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரச்சனையை மட்டும் பேசுங்க. சரி மகாராஜா. திரு கோத்வால் ஐயா, திருமதி கோத்வாலம்மா, நீங்க பசங்களோட முடிவை கேட்டுட்டீங்கல்ல? சரி சரி சரி. பசங்களா, என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த நாளை பாக்குறதுக்காக தான் உங்க எல்லாரையும் 10 மாசம் சுமந்து பெத்தனா, பாலூட்டி சீராட்டி உங்களை இப்படி வளர்த்தனா. பசங்களா, இப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. சரி, நீங்க இப்ப எல்லாரும் உங்க அம்மா கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். போயிட்டு வாங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். நீங்க உங்க அப்பாவோட வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமா இருங்கப்பா, நான் தடுக்க மாட்டேன். இங்க பாருங்க பசங்களா, உங்க அம்மாவோட குரல் வேணா கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா இவ மனசால ரொம்பவே நல்லவாப்பா. இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்க அம்மா என் மேல உயிரையே வச்சிருக்கிறா. அவளுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா கூட சரி, எனக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுத்துருவா. பசங்களா, அம்மாவை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா, என்னால தாங்க முடியாது. பசங்களா, உங்க அப்பா உங்க மேல உயிரையே வச்சிருக்காருப்பா. எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்கறதுக்காக தான் இவரு கஷ்டப்படுறாரு. இவரை நீங்க இழந்துடாதீங்க. கோத்வால் ஐயா, திருமதி கோத்வாலம்மா, நீங்க 2 பேரும் உங்க பசங்களோட முடிவை கேட்டுட்டீங்கல்ல? இப்ப நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க அரசவையை விட்டு கிளம்பலாம். மகாராஜாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இல்ல மன்னிக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, நீங்க இப்படி எல்லாம் எங்க பசங்களை எங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. கோத்வால் ஐயா, இது என்னோட முடிவு இல்ல, இது உங்க பசங்களோட முடிவு. அதனால உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இப்ப அரசவையை விட்டு நீங்க வெளியில போயிடுங்க. இல்லன்னா நான் வீரர்களை கூப்பிட வேண்டி இருக்கும். போலாமா? வா புஷ்பவல்லி, போலாம். என்ன நீங்க மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீ உன் மேல மட்டும் பழிய போட்டுக்காதம்மா. நீ எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கிறியோ அதே அளவுக்கு நானும் தப்பு பண்ணிருக்கேம்மா. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. வாமா போலாம், வா. பசங்களா, வந்துட்டீங்களா? 2 பேரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னபடிதான் பண்ணோம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த குழந்தைங்களை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? மன்னிக்கணும் குருவே, ஆனா நான் மட்டும் அப்படி செய்யாம இருந்திருந்தா இவங்க 2 பேருக்கும் பாடம் புகட்டி இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல இருந்து இவங்க 2 பேரும் பசங்க மேல உயிரிய வச்சிருக்காங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேராலையுமே பசங்களை பிரிஞ்சிருக்கவே முடியாது. அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். பசங்களை பிரியிற நிலைமை வந்தாதான் இவங்க திருந்துவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் பாத்தீங்களே, அப்படி பண்ணதுமே 2 பேருமே உடனே சண்டையை நிறுத்திட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண இன்னைக்கு மறுபடியும் பரிசை வாங்கிட்டானே. மகாராஜா, நான் சொல்றதை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இவங்க 2 பேரோட சண்டைக்கு காரணம் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்புதான். உண்மையிலேயே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆமா ஆமா மகாராஜா, நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது எப்படிப்பட்ட அன்பு? உங்களுக்கு தெரியாததா மகாராஜா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டையே அவங்க அன்போட வெளிப்பாடுதான். இவங்க 2 பேரும் பசங்களை பிரியணும்னு ஆசைப்பட்டு சண்டை போடல, பசங்களை பாத்துக்கிறேன் தானே சண்டை போட்டாங்க. இதெல்லாம் அன்பு இல்லாம என்ன மகாராஜா? என்ன காலமும் வயசும் சூழ்நிலையும் இவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை காதல கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அத பசங்க உதவியால நான் திரும்பவும் வர வச்சுட்டேன். அதோட விளைவை இப்ப நீங்க எல்லாரும் தான் பாத்தீங்களே. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா,
அருமை. அட, நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா. இன்னைக்கு நீங்க எங்க 2 பேரோட கண்களையும் திறந்துட்டீங்க. கோத்வால் ஐயா, ஒரு விஷயத்தை எப்பவும் மறந்துடாதீங்க. இல்வாழ்க்கைன்ற மரத்தோட கனிகள் தான் பசங்க. அந்த வாழ்க்கையை சுவையாக்குறதே அவங்கதான். அவங்கதான் அதை முழுமையாக்குறாங்க. இவங்களுக்கு தாயோட அன்பு மட்டும் இல்ல, தந்தையோட அரவணைப்பும் தேவைப்படுது. அன்பையும் பண்பாட்டையும் தாயார் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தா, அறிவையும் வீரத்தையும் தந்தை ஊட்டி வளர்ப்பாரு. அதனால பூக்கள், அதாவது பசங்களுக்கு 2மே தேவை. இன்னொரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. பசங்க முன்னாடி எப்பவுமே சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. அது மூலமா பசங்களோட மனசு சில நேரம் பாதிக்கப்படும். அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அது அவங்க வளர்ச்சியை பாதிக்கும். எதிர்காலத்துல உங்க பசங்க நல்ல மனுஷங்களா வளரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வீட்டுல எப்பவும் அன்பும் நல்ல எண்ணமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. சிறப்பு, மிகச் சிறப்பு. காலங்காலமா நானும் இதைத்தானே சொல்றேன். இவனை இழுத்துட்டு போங்க. இந்த பண்டிதனுக்கு முகலாயர்கள் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு காட்டுங்க. இவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டுங்க. இழுத்துட்டு போங்க. வேணா, என்னை விடுதலை பண்ணிடுங்க. நான் எதுவும் பண்ணல. ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சது நிரூபணம் ஆனாதான் அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும். ஆனா நான் தெரியாம கூட எந்த தப்பும் பண்ணல. என்ன விடுதலை பண்ணுங்க. பண்டிதரே, உன்னோட விஜயநகரம் ரொம்பவே செழிப்பான நாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தென் பாரதத்திலேயே ரொம்ப வளமான நாடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விலை மதிப்புள்ள பொருட்களும் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அத நான் மட்டும்தான் ஆளணும். ரொம்ப சீக்கிரமாவே விஜயநகரத்தை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். விஜயநகரத்தோட கோட்டைக்குள்ள இந்த பாபரோட கொடிதான் இனி பறக்கும். இது பாபரோட லட்சியம். பேரரசே, இந்த முறை நீங்க வழியிலிருந்து அகற்றினது ஒரு பெரிய காட்டு முள். இதனால வழியும் சரியாயிடுச்சு. இனி அடுத்து நான் என்ன பண்ணணும் அரசே? இது வழியில இருந்த வெறும் ஒரு சின்ன முள்ளுதான். நான் முழு பாரதத்தையும் அடையறதுக்கு தடையா இருக்கிறது ஒரே ஒரு ராஜா தான். இந்த தடவை நாம நடத்த போற தாக்குதல்ல அந்த கிருஷ்ணதேவராயர் அழிஞ்சே ஆகணும். இந்த பண்டிதனை தூக்கி சிறையில போடுங்க. இழுத்துட்டு போங்க. இல்ல இல்ல, விஜயநகரத்தையும் மகாராஜாவையும் நீங்க அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. என்ன விடுதலை பண்ணுங்க. ஐயா வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விடுதலை பண்ணுங்க. என்ன விட்டுருங்க. என்ன விடுதலை பண்ணுங்க. ஐயோ, ஏங்க என்ன விடுங்க. என் கையை ஏன் இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? என் கையை விடுங்க. விடுங்க. இல்ல இல்ல, ஐயோ, என்ன விட்டுருங்க. என்ன விடுதலை பண்ணுங்க. என்ன விடுதலை பண்ணுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.